அமெரிக்கன் ரிசர்ச் ஃபார்மான ஹிண்டன்பர்க் நம்ம செபியோட சேர்பர்சன் மாதவி பச் அப்படின்றவங்க அதானியோட ஃப்ராட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 2023 அதானி பண்ணுற ஒரு சில ஃப்ராட்ஸை இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ராட்ஸை ஏன் செபி கண்டுக்கல அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, மொரிஷியஸில் இருக்க அதானியோட ஷெல் கம்பெனிஸ், அதாவது ஒரு கம்பெனியே இருக்காது பட் கம்பெனி இருக்குன்னு கணக்கு கட்டியிருப்பாங்க, ஒரு ஃபேக் கம்பெனிஸ், அதானியோட ஷெல் கம்பெனிஸில் நம்ம செபியோட சேர்பர்சனான மாதவி பச் அப்படின்றவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் அவங்க ஹஸ்பண்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் அவங்க அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க அதானி குரூப்ஸ் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் மண்டே ஓப்பனிங்கில் மார்க்கெட் பெரிய ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி அடித்து துவச்ச நியூஸ். இதே மாதிரி அதானி குரூப்ஸ் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய ஃபர்ம்ஸ் வச்சுருக்காங்க. இதை செபியும் கேட்குறதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதனாலலாம் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணாது. அப்படியே ரியாக்ட் பண்ணாலும் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும். ஸோ இதான் சாக்கு, மார்க்கெட் இறங்கிடும்.